Hello friends, welcome back to my channel. டேஸ்டியான இறால் குழம்பு. ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மாதிரி தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய தக்காளி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய், ப்ரான் இதை மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் எல்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 minutes வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாமே ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 minutes போல் வதக்கினா போதும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நறுக்கிய தக்காளி அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 minutes வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மேஷியாக குக் ஆகணும். இது போல் ஒரு 5 minutes நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது போல் ஒரு கொதி வந்துடுச்சு. ஒரு கொதி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் எடுத்து அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர் ஒரு 3 பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ண வேண்டிதான். சூப்பரான டேஸ்டியான இறால் குழம்பு. இது சாப்பாடு, அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா கூடவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வேண்டிய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.